ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், HPCL வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு முக்கியமான தேதிகள் பார்ப்போம். ஜூன் 1 2025 அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 30 ஜூன் 2025. அதே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 15 2025 தான் லாஸ்ட் டேட். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த டேபிளில் கிளியராக பாருங்கள். உங்களுக்கு என்ன போஸ்ட் இருக்குது, என்ன பொசிஷன், அதுக்கான பே ஸ்கேல் என்ன, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அதே போல் என்ன மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு, அப்புறம் என்ன குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது, மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ தேவைப்படுதுன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃபார் ஃப்ரெஷர்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த டேபிள். ஓகேங்களா? என்னென்ன போஸ்ட்லாம் தெளிவாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 25 இயர்ஸ் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன டிபார்ட்மெண்ட் என்ன பொசிஷன் இருக்கோ அந்த பொசிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கணும். அதாவது எனி டிகிரி முடித்தவங்கலேருந்து டிப்ளமோ படித்தவங்க, அதுக்கப்புறம் பிஇ பிடெக் ஃபுல் டைம் படித்தவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படித்தவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிஏ படித்தவங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க இந்த ஃப்ரெஷர் கேட்டகரியிலுமே. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரியிலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து இருக்குது. பிஇ பிடெக் படித்தவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லா படித்தவங்க, பிஜி முடித்தவங்க, பிஜிடிஎம் படித்தவங்க, எம்பிஏ படித்தவங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு கேட்டகரி குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் தெளிவாக நோட்டிஃபிகேஷனை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ தேவைப்படுது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ்க்கு. ஸோ அதுக்கான அந்த ப்ரொஃபைல் அந்த டேபிளுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கீழே இருக்கும், எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள்லாம் கிளியராக வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதான் ரொம்ப முக்கியம். அதே போல் இன்ஜினியரிங் இப்போ நீங்கள் வந்து கோர் டிசிப்ளின் மெக்கானிக்கலாக இருந்தீங்கன்னா ஸோ மெக்கானிக்கல் ரிலேட்டடாக என்னென்ன கோர்ஸ்லாம் வந்து முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலாக இருந்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக என்னென்ன கோர்ஸ்லாம் முடிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துங்க. சப்போஸ் நீங்கள் டிப்ளமோ வந்தீங்கன்னா டிப்ளமோவில் மெக்கானிக்கல் சிவிலாக படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் என்ன மாதிரி படிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு டேபிள் கொடுத்துருக்காங்க. தெளிவாக பார்த்துக்குங்க. அதே போல் நீங்கள் வந்து டிகிரியோ டிப்ளமோ முடிச்சிருந்தாலோ எவ்வளோ மினிமம் பர்சன்டேஜ் வச்சுருக்கணும்னா, சப்போஸ் நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 50% வச்சுருக்கணும். அதே போல் நீங்கள் மற்ற குரூப் வேறு குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா மினிமம் 65%. யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு. அதே போல் எஸ்சி எஸ்டி கேட்டகரி பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 55% வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது மினிமம் பர்சன்டேஜ். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் ப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஜாப் ப்ரொஃபைல் என்னன்னு சொல்லிட்டு டேபிளில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேபிளை ஒழுங்காக வந்து பார்த்துங்க. சரிங்களா? தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கேட்டகரி போஸ்ட்டுக்கும் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளை கரெக்டாக வந்து பார்த்துக்கு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பே ஸ்கேல் பற்றி ஒரு டேபிளில் தெளிவாக மறுபடியும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரி வைஸும். அப்புறம் சர்வீஸ் பாண்டை பற்றி சொல்லியிருக்காங்க. அதையுமே இந்த டேபிளில் நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி சர்வீஸ் பாண்ட்லாம் உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரி கம்யூனிட்டி வைஸாகவும். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது மெடிக்கல் எக்ஸாமே இருக்கும் கம்பெனி ரூல்ஸ் படி. அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி ஆயிருக்கு, அதுக்கான பே ஸ்கேல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பே ஸ்கேல் அந்த ரீஜனுக்கு, அதாவது இந்த பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக மாறும் இல்லையா? ஸோ அந்த போஸ்ட்டுக்கு என்ன மாதிரி வேகன்சி இருக்குது, எஸ்சி எஸ்டிக்கு, ஓபிசி இடபிள்யூஎஸ் யூஆர் கோட்டாக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பே ஸ்கேல் வைஸும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டேம் அந்த பொசிஷனுக்கு வந்து பாருங்கள். அதே போல் என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளும் வந்து கிளியராக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? உங்களுக்கான வேகன்சி வந்து தெளிவாக தெரிஞ்சிடும். அதே போல் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்லேயே வந்து கம்யூனிட்டி வைஸாகவும் இருக்குது 10 இயர்ஸ் டு 15 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது அப்பர் ஏஜ் லிமிட்டில். அதையுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து இருக்குது. அதாவது ரூ. 1180 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு மட்டும் ஃபீஸ் கிடையாது. ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ரூ. 1180 பே பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைம் டு டைம் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா HPCL அறிவிச்சிருந்த ஆஃபீஸர்ஸ் ரோலுக்கான
முக்கியமான விவரங்கள். நீங்க பார்க்க வேண்டியது இந்த டேபிள்லாம் கிளியரா வந்து பார்த்துக்குங்க. வேக்கன்சி டேபிளு, இந்த எஜுகேஷன் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா டேபிளு, ஏஜ் லிமிட் இதெல்லாம் வந்து தெளிவா செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன போஸ்ட்டு, என்ன குவாலிஃபிகேஷன், எது எலிஜிபிளா இருக்கோ கரெக்டாக ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.